So in the previous video, you just discussed about shear force and bending moment diagram on a simply supported beam with point loads. In this lecture, I want to discuss about shear force and bending moment diagram on a simply supported beam with uniformly distributed load over the entire span of the beam. Okay. So here I am going to take a uniformly distributed load W per unit length or unit length W load. So that is UDL. There, since it is a simply supported beam, we have two different supports, RA and RB. Before going to start the shear force diagram, we have to find the reaction. Reaction force at the both ends. So, அப்ப total load மேல இருந்து எவ்வளவு ஆக்ட் ஆகுது? ஒரு யூனிட் லென்த்துக்கு W னா total லென்த்துக்கு total load W into L. Okay. So, அப்ப இது இந்த பக்கம் எப்படி ஷேர் ஆகும்? Since it is in a middle point, so it will be shared as half of the total load. So RA equal to RB equal to WL by 2. ஏன்னா நமக்கு மிட் பாயிண்ட்ல தான் இது வந்து சேரும். ஓகே, இந்த டோட்டல் யூடிஎல் சிங்கிள் லோடா மாத்தும் போது இந்த சிங்கிள் லோட் மிட் பாயிண்ட்ல தான் வந்து உட்காரும். ஸோ மிட் பாயிண்ட்ல வந்துட்டாலே இது ஹாஃபா தான் ஷேர் ஆகும். நம்ம ரியாக்ஷனுக்கெல்லாம் மொமெண்ட் எல்லாம் கண்டுபிடிக்காம இது ஈஸியா எழுதிக்க முடியும். WL by 2 WL by 2. ஓகே, நெக்ஸ்ட் shear force diagram. எப்படி சார் வரைய போறோம்? shear force at A என்ன? WL by 2. சைன் கன்வென்ஷன் எல்லாம் உங்களுக்கு தெரியும். லெஃப்ட்ல அப்வர்ட்னா that can be taken as positive direction. சோ எந்தெந்த இடத்துல ஃபோர்ஸ் நாம முடிக்க போறோமோ அந்த பாயிண்ட்க்கு அடுத்து தான் செக்ஷன் இருக்கிற மாதிரி நம்ம இமேஜின் பண்ணணும்னு சொல்லிருக்கேன். லைக் திஸ். இந்த ஃபோர்ஸ் இது, இந்த ஃபோர்ஸ் இருந்தா இங்க செக்ஷன். நெக்ஸ்ட் சிங்கிற பாயிண்ட நானா தான் எடுக்கிறேன். ஏன்னா இந்த லோடு வந்து ஃபுல்லாவே இப்படிதான் இருக்கு, செக்ஷன் இங்க தான் இருக்கு. So, but நானா சென்டர்ல ஒரு பாயிண்ட் எடுத்து C ன்னு வச்சுக்கிறேன். So, shear force at C. So, C ல எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் வந்து என்ன வரும்? WL by 2 வரும். So, எக்ஸாக்ட்டா Cங்கிறனால இந்த இடத்துல இருக்கக்கூடிய UDL மட்டும் தான் நான் கணக்குல எடுக்கணும். So, இந்த இடத்துல இருக்கிற UDL னா என்னது? L by 2 லென்த்ல தான் இது இருக்கு இல்லையா? So, ஒரு யூனிட் லென்த்துக்கு W னா L by 2 லென்த்துக்கு W into L by 2. So, அப்ப இது டவுன்வர்ட் ஆக்ட் ஆகுது. அப்ப என்ன ஆகும்? மைனஸ் W into L by 2. So, அப்ப என்ன ஆச்சு? WL by 2 minus WL by 2 will reach 0. Okay. Then final end. Shear force at B. இந்த இடத்துல ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, B க்கு கொஞ்சம் முன்னாடி என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு எக்ஸாக்ட்டா B க்கு போறது நல்லது. இல்லனா நம்ம பாயிண்ட தப்பா மார்க் பண்ணிடுவோம். பிகாஸ் இங்க UDL இருக்கு. ஒரு UDL ஓட பாயிண்ட் லோட் வந்தா எப்பயுமே அதுக்கு முன்னாடி UDL இருக்கும்போது அந்த பாயிண்ட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி அப்படின்னு ஒரு அசியூம் பண்ணிக்கிறோம். சோ அப்படின்னா shear force just before B. நான் இது போக போக பெரிய ப்ராப்ளம்ல சொல்றேன். கான்செப்ட் ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. shear force just before B. சோ என்னங்க? நல்லா பார்க்கணும். just before B னா WL by 2. அடுத்து இங்க என்ன இருக்கும்? டோட்டல் யூடிஎலும் கவர் ஆயிருமா? ஜஸ்ட் பிஃபோர் பி னா ஜஸ்ட் பிஃபோர் பி னா கொஞ்சம் பக்கத்துல அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கிறேன். ஆனா ஃபுல் லோடுமே வந்துடும். அதாவது இந்த பி இருக்காது, இந்த ஆர்பி இருக்காது. அதை அவாய்ட் பண்றதுக்காக இந்த மாதிரி நான் சொல்றேன். ஓகே, WL by 2 தென் மைனஸ் டோட்டல் லோடுமே வந்துடும். அதான் W. ஒரு யூனிட் லென்த்துக்கு W னா டோட்டல் லென்த்துக்கு WL. அப்ப ஆன்சர் என்ன? மைனஸ் WL by 2. இப்ப ஜஸ்ட் பிஃபோர் பி போட்டனா அட் பி. இப்ப அட் பி போட்டுக்கலாம். shear force அட் பி. எக்ஸாக்ட்டா அட் பி ல என்ன வரும்? WL by 2 minus WL plus WL by 2. இதுவும் சேர்ந்து வந்துரும். RBயும் சேர்ந்து வந்துரும். equal to 0 ஆகும். Okay. Now mark the points. So, இங்க ஒரு பாயிண்ட் வரும். Okay. என்னது? WL by 2. அடுத்த பாயிண்ட் என்ன? It reaches 0. அடுத்த பாயிண்ட் என்ன? அதுதான். இது before B after B அப்படிங்கறதுனால இது ரெண்டையுமே இந்த லைன்ல தான் மார்க் பண்ணணும். ஓகே. ஃபர்ஸ்ட் மைனஸ் WL by 2 அப்படின்னா எங்க வந்துரும்? நெகட்டிவ்ல வரும். சோ இது பிளஸ் WL by 2, இது மைனஸ் WL by 2. அடுத்த பாயிண்ட் 0. சோ shear force டயகிராம்ல யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடுனா லைன் எப்படி வரையணும்? we have to draw a incline line 0 ரீச் பண்ணிட்டு போகும். that's it. சோ இது போய் மறுபடியும் இங்க 0 ரீச் பண்ணிடும். ஒரு சைடு பாசிட்டிவ், another side நெகட்டிவ். இது minus WL by 2, இது plus WL by 2. Okay. Then as a duster. Then
we have to go to bending moment diagram. So எப்படி சார் வரும்? இது ரொம்ப ஈஸி சார், bending moment diagram. ஓகே, இங்க சீக்கிரம் பாயிண்ட் எடுக்கிறனால நமக்கு கொஞ்சம் இதா இருக்கு, போக போக நமக்கு இன்னும் ஈஸியா புரியும். MA ஸ்டார்டிங் பாயிண்ட், அதே ஃபோர்ஸ்ல நான் பெண்டிங் மூமெண்ட் எடுக்கும்போது that can be taken as 0. then go to MC. so MC என்ன சார் வரும்? MC க்கு முன்னாடி என்னென்ன லோட் இருக்கு? so with respect to C first WL/2 எடுக்கணும். WL/2 C வரைக்கும் உள்ள லென்த் எவ்வளவு? L/2. so அப்படின்னா பிளஸ் அதான் சைன் WL/2 into L/2. ஓகே, தென் C வரைக்கும் வேற என்ன லோட் இருக்கு? இந்த டோட்டல் UDL எடுக்கணும். அதாவது C வரைக்கும் உள்ள UDL. C வரைக்கும் உள்ள UDL எவ்வளவு? ஒரு யூனிட் லென்த்துக்கு W னா அப்ப இது L/2 லென்த். சோ L/2 லென்த்துக்கு WL/2. சோ இங்க என்ன போடணும்? மைனஸ் WL/2 into force WL/2 கண்டுபிடிச்சிட்டேன். force into distance. அப்ப இதுல half, அப்பனா குவார்டர். அப்ப அது என்னவா வரும்? L/2 ல பாத்தீங்கன்னா L/4. அப்பனா into L/4. அப்ப என்ன வரும் பாருங்க? WL²/4 minus WL²/8 இப்படி வருங்க. so equal to WL²/8. okay, so that is the maximum bending moment. why maximum bending moment? there the shear force is reaches 0. okay, next point, கடைசி பாயிண்ட் என்னவா இருக்கும்? கண்டிப்பா MB கால்குலேட் பண்ணி பாருங்க, 0 வரும். ஓகே, சோ சிம்பிளா முடிச்சிடலாம். shear bending moment diagram, simply supported beam க்கு bending moment diagram க்கு UDL லோடுக்கு என்ன லைன் வரையணும்? parabolic line. see ஸ்கொயர் டேர்ம் வருது, ஸ்கொயர் டேர்ம் வந்தாலே அது parabolic-ஆ தான் மூவ் ஆகும். சோ எப்படி வரையணும்? மேக்ஸிமம் ரீச் பண்ணி, shear force அங்க 0, அதனால தான் நாங்க மேக்ஸிமம் ரீச் பண்றோம். Simple, you have to go to 0. So this total length is, what is that? WL²/8. So you have to remember this. in the bending moment diagram, SSB with uniformly distributed load, it has a maximum bending moment of WL²/8 once it is in the whole span of the beam. Okay, that's it.